friends. இப்போ வந்து குட் ஃப்ரைடே வர்றதுனால நம்ம ஹாட் கிராஸ் பன்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து மைக்ரோவேவில் வீட்டில் வந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஹாட் கிராஸ் பன் மைக்ரோவேவில் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இது வந்து நான் 3 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், ஒரு 4 டீஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு வந்து நிறையா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுனால ரொம்ப சுகர் தேவைப்படாது. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இது அன்சால்டட் பட்டர். ஒரு 3/4 கப் பால் ஊற்றுறேன். இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, வார்ம் மில்க். ஒரு முட்டை உடைச்சி விட்டுடலாம் அதுலேயே. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம எசன்ஸ் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை கையில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம், நல்லா கலக்கி விட்டுடலாம். ஏன்னா எல்லாம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலக்கணும் இல்லையா, அதனால் கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இன்னும் ஒரு 1/2 கப் பால் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ், 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம மேட் மேலே போட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப், செரிஸ் 1/4 கப், பிளாக் ரைசன்ஸ் 1/4 கப்பு, ஆர்டினரி ரைசன்ஸ் வந்து 1/4 கப். இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜஸ்ட்டும் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஆரஞ்சோட தோல் நம்ம சீவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவலாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பின்னாடி இது போல் வந்து நம்ம ரவுண்டாக செஞ்சு வச்சுக்கலாம் ஈக்குவலாக. பார்ட்ஸும் நம்ம பிரித்தாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம பட்டர் போட்டிருக்கேன், பட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து
நமக்கு எவ்வளோ பேக் பண்ண போகிறோமோ அவ்வளோ வந்து நம்ம வைக்க போகிறோம். ஒரு 4 வச்சா போகிறோம். இப்போ இதை வந்து நான் தட்டில் வச்சிடுறேன். இப்போ இதை வந்து செகண்ட் ப்ரூஃபிங்காக நம்ம வந்து திருப்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் ஆகட்டும். இப்போ ஃபைனல் ப்ரூஃபிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மைக்ரோவேவ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுறேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து கலக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். நம்ம வந்து கெட்டியாக பேஸ்ட் வேணும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து வேணும். இப்படி வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் பிடிச்சி விழணும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இருக்கணும். இதோட தண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து நம்ம கிராஸ் போட முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கிராஸ் போட்டுக்கலாம். அதனால் இப்போ 4 தான் வந்து நம்ம வேக வைக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் மோடில் 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹாட் கிராஸ் பன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் வந்து நான் பால் ப்ரஷ் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்கலை. அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி மில்க் வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சூப்பரான ஹாட் கிராஸ் பன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹாட் கிராஸ் பன் வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது மைக்ரோவேவில் செஞ்சது. யூஸ்வலாக வந்து குட் ஃப்ரைடேயில் நம்ம ஹாட் கிராஸ் பன் சாப்பிட்றது வழக்கம். அதனால் இது வந்து நான் மைக்ரோவேவில் ட்ரை பண்ணேன். நல்லா யம்மியாக இருக்குது. நம்ம நல்லா நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.